Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan தன்னம்பிக்கை batch 2026 ல anatomy of flowering plants ல part 2 வீடியோ பார்க்க போறோம். இப்போ anatomy of flowering plants ல the ground tissue system பார்க்கலாம். போன வீடியோவோட continuation. Ground அப்படினா என்ன? நீங்க cricket ground பார்த்திருப்பீங்க. இப்படி இருக்கு. இந்த சைடுலலாம் வந்து பாத்தீங்கன்னா people audience உட்கார்ந்து இருப்பாங்க. ஓகேங்களா? நடுவுல வந்து பாத்தீங்க அப்படினா pitch இருக்கும். pitch இங்க தான் வந்து கிரிக்கெட் விளையாடுற அந்த ஓடி ஆடுற பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா? இத தான் என்னன்னு சொல்வீங்க? கிரவுண்ட் அப்படிம்பீங்க. இப்போ நல்லா கவனிங்க. people உட்கார்ந்திட்டு இருக்க இடத்தை நீங்க எப்படி கெஸ் பண்ணிக்கலாம்? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படினு ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பிட்சை வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படினு ஞாபகம் வச்சுக்கங்க. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இது ரெண்டும் போக மீதி இருக்க broad ஏரியா இருக்கு பாத்தீங்களா? அந்த கிரவுண்ட் தான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. இப்போ பாருங்க, all tissues except epidermis, epidermis சேர்க்காம and vascular bundles இல்லாம, epidermis கிடையாது, vascular bundles கிடையாது. vascular bundles நடுவுல இருக்கும், அந்த பிட்ச்னு எழுதிருக்க இடத்துல இருக்கும். கிராஸ் செக்ஷன் எடுத்து ஸ்டெம்மையோ ரூட்டையோ பார்த்தா, அதே போல எபிடெர்மிஸ்ங்கிறது ஓரத்தில் இருக்கும். இந்த பீப்புள் உட்காந்து ஆடியன்ஸ் பார்க்குற இடத்துல கேலரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய விளையாடுற இடம் பாருங்க, இதை தான் கிரவுண்டுமிங்க. அப்போது வாஸ்குலர் டிஷ்யூ இல்லை, எபிடெர்மிஸ் இல்லை, இது ரெண்டையும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூ சச் அஸ் பேரன்கைமா இருக்கும், கோலன்கைமா இருக்கும், ஸ்க்ளீரன்கைமாவும் இருக்கும். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா 3 டைப் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூமே கிரவுண்ட் டிஷ்யூவில் இருக்கும். Parenchymatous cells are usually present in cortex, pericycle, pith and medullary rays in the primary stem and root. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். primary stemலையும் rootலையும் நமக்கு cortex, pericycle, pith, medullary rays இதெல்லாம் இருக்கு. சார் ஓகே, primary stem, primary rootனா என்ன? அந்த சீடு முளைச்சி வருது, யங்கா இருக்கக்கூடிய பிளான்ட், செகண்டரி growth வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளான்ட்டை பிரைமரி பிளான்ட் அப்படிம்போம். பிரைமரி growth மட்டும்தான் அதில் நடந்திருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய யங் ஸ்டெம், இளமையான ஸ்டெம், யங் ரூட், இளமையான ரூட், இதை தான் நம்ம பிரைமரி ஸ்டெம், பிரைமரி ரூட் அப்படிங்கிறோம். அதில் சார் பொசுக்குன்னு கார்டெக்ஸுங்கிறீங்க, பெரிசைக்கிள்ங்கிறீங்க, பித்துங்கிறீங்க, மெடுல்லரி ரேங்கிறீங்க, இதெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியலையே. ஒன்றும் இல்லை, ஸ்டெம்மை கட் பண்ணி பார்க்குறீங்க. வெளியில் இருக்கிறது எபிடெர்மிஸு, ஓகே. அதுக்கடுத்து நடுவில் இருக்கிறது வாஸ்குலர் டிஷ்யூ, ஓகே. இந்த இடையில இருக்கிற ரீஜனில் கார்டெக்ஸ்ங்கிற ரீஜன் எபிடெர்மிஸ்க்கு அடுத்து வரும். கார்டெக்ஸ் அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்க்கு உள்ளே வரும். சரி, பெரிசைக்கிள் அப்படின்றது கார்டெக்ஸுக்கும் வாஸ்குலர் டிஷ்யூக்கும் இடையில இருக்கும். பெரிசைக்கிள் அப்படின்றது. மெடுல்லரி ரேஸ்ங்கிறது, பித்துங்கிறது சென்டர் பார்ட், பித்துங்கிறது சென்ட்ரல் பார்ட், மறந்துடாதீங்க. ஒரு பிளான்ட்ல ரூட்டோ ஸ்டெம்மோ நடுவில் இருக்க பகுதிக்கு பேர் பித்து. அப்போ சார் இப்போ தான் வாஸ்குலர் பண்டல் நடுவில் இருக்குங்க. வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ்னால் அதில் பேரன்கைமா செல்ஸ் ஃபில் ஆகி இருக்கும், அதை பித்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பித் இஸ் சென்ட்ரல் பார்ட். பித்துக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடுல்லரி ரேவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் எப்படின்னு சொல்கிறேன், பித்தோட இன்னொரு பேர் தான் மெடுல்லா. பித்தோட இன்னொரு பேர் என்ன? மெடுல்லா. அப்போது நடுவில் பித்து இருக்குன்னு வைங்க. இந்த சன் டிவிலாம் பார்த்துருப்பேன், சன் டிவி லோகோ வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இது போல் கார்டெக்ஸ் ரீஜன் வரைக்கும் இந்த பித்தோட எக்ஸ்டென்ஷன் போயிட்டுருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் மாதிரி தெரியுது. பித்தோட இன்னொரு பேர் மெடுல்லா, மெடுல்லாவோட ரேஸ், அதுதான் மெடுல்லரி ரேஸ். இதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். அப்போது கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து, மெடுல்லரி ரேஸ் இது எல்லாமே நமக்கு வந்து பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கக்கூடிய பகுதி. இது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ. இன் லீவ்ஸ், லீவ்ஸ்னா என்ன? இலைகள். The ground tissue consists of thin-walled chloroplast containing cells is called mesophyll. Mesona middle, நடுவுல இருக்குன்னு அர்த்தம். Phylna leaf, இலையோட நடுப்பகுதி. அங்கே குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் பேரன்கைமா செல்ஸ் இருக்குது. ஏன் குளோரன்கைமா, குளோரோபிளாஸ்ட் இருந்தால் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃபில் பண்ண முடியும். அதனால் லீஃபில் இருக்கக்கூடிய
Chloroplast containing cells middle இருக்கு அதுக்கு பேரு mesophil leaf cross section எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் இது எல்லாமே டீடைலா அடுத்த பார்ட்ல நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது vascular tissue system so இந்த ground tissue systemத்தை இங்க நீங்க யாரெல்லாம் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட் ட்ரிக் செப்னு ஞாபகம் வச்சுக்கங்க cortex endodermis pericycle பித்துக்கு இன்னொரு பேரு medulla அதோட ரேஸ் மாதிரி வந்திருக்கிறத medullary race அப்படினு சொல்வீங்க அப்ப cortex endodermis pericycle pith medullary race இந்த அஞ்சும் யாருங்க ground tissueல வந்துருவாங்க சரி endodermis னு ஒன்னு எக்ஸ்ட்ரா சொல்றீங்க இவங்க endodermis எங்க கொடுக்கலையே ground tissueல cortex ஓட innermost layer தான் endodermis அப்ப endodermis belongs to cortexங்கறனால இவங்க இதல சொல்லல but dicot root dicot stem ஓட monocot root அங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம endodermis படிப்போம் சரி ஓகே இப்போ நம்ம vascular tissue system பார்க்கலாம் vascular அப்படினாலே குழாய்கள் டியூப் அப்படின அர்த்தம் vascular அப்படினாலே என்ன அர்த்தம் குழாய்கள் டியூப் செடியில டியூப் என்ன பண்ண போகுது நமக்கு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் யாரு veins arteries good blood oxygenated blood எடுத்துட்டு போகுது veins deoxygenated blood எடுத்துட்டு போகுது ஓகே blood சிஸ்டத்துல வருது அப்போ பிளான்ட்ல blood எல்லாம் கிடையாது xylem-ங்கற ஒரு டியூப் வாட்டர் கண்டக்ஷன் பண்ணுது phloem-ங்கற ஒரு டியூப் ஃபுட் கண்டக்ஷன் பண்ணுது இவங்க தான் vascular tissue அப்ப xylem and phloem how they are arranged எப்படி அவங்க அரேஞ்ச் ஆயிருக்காங்க அத தான் நம்ம vascular tissue systemத்துல பார்க்க போறோம் சரி the vascular system consists of complex tissue என்ன சார் simple tissue பார்த்தோம் சார் simple tissue மூணு பேர் இருக்கறான் parenchyma collenchyma sclerenchyma complex tissue னா என்ன the tissue is made up of more than one type of cell அந்த tissue ஒரு tissueல ஒரு type of cell இருக்காம more than one type of cell சேர்ந்து ஒரு tissue ஃபார்ம் பண்ணிருந்தா அது நம்ம வந்து complex tissue மோ ரெண்டு complex tissue தான் plantல இருக்கு ஒன்னு xylem இன்னொன்னு phloem ஓகே சார் இப்போ அடுத்து பாப்போம் so the phloem and the xylem பேர்லயே இருக்கு food phloem food pronunciation ff ன்னு ஆரம்பிக்குது phloem food மறந்துடாதீங்க கண்டக்ட் பண்ணும் xylem water and mineral salts கண்டக்ட் பண்ணும் water and mineral salt அது ரெண்டையும் கண்டக்ட் பண்ணும் ஓகே வாட்டரோட சேர்த்து the xylem and phloem together constitute vascular bundles so xylem உம் phloem உம் சேர்ந்தது தான் vascular bundle bundleனா என்னங்க கட்டி வைக்கிறது இங்க யாரையும் சேர்த்து ஒண்ணா இருக்குது xylem உம் phloem உம் bundleா இருக்குறதுனால vascular bundle in dicotyledonous stem னா என்ன அர்த்தம் dicot plant ஓட stem dicot plant னா two seed leaves ரெண்டு cotyledonோட seedல இருக்கும் அதான் stem பொறுத்த வரைக்கும் cambium is present between phloem and xylem xylem-த்துக்கும் phloem-த்துக்கும் இடையில cambium dicot stemல இருக்கான் cambium னா என்ன ஒரு கேட் எதுக்காக இருக்கு ஓபன் பண்ணி உள்ள போய்ட்டு வெளிய வரதுக்காக cambium ஒரு கேட்னு ஞாபகம் வச்சுக்கங்க cambiumங்கிறது இருந்தா open vascular system இங்க open அப்படின்றது என்ன மீனிங்னா it is open to secondary growth and the secondary growthக்கு கேட் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது cambium so xylem phloem-த்துக்கு இடையில ஒரு கேட் இருக்கான் cambium அந்த cambium இருந்தா open vascular bundle dicotல open vascular bundle stemல மறந்துடாதீங்க அடுத்து such vascular bundles because of the presence of cambium possess the ability to form secondary xylem and secondary phloem tissue and hence are called open vascular bundles dicot stemல xylem phloem-த்துக்கு இடையில cambium இருக்கு cambium இருந்தா secondary xylem secondary phloem ஃபார்ம் ஆகும் அப்படி secondary xylem secondary phloem ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து open vascular bundle அப்படினு சொல்றோம் ஓகே in the monocotyledonous the vascular bundles have no cambium present in them cambium இல்லை இந்த no பார்க்கலனா presentங்கற மீனிங்ல வந்துரும் நோனா இல்ல நோ விட்டுட்டு பாருங்க cambium present in themங்கற மாதிரி கொடுத்திருக்கான் no cambium present-ஆ இல்ல எதுல monocot stemல monocotல ஓகே so since they do not form secondary tissues they are referred to as closed secondary tissue form ஆகாது monocot stemல அதனால அத closed vascular bundle அப்படிங்கறோம்
When xylem phloem within the vascular bundle are arranged in alternate manner along the different radii, the arrangement is called radial vascular bundle. ரூட்ல இருக்கு, ரேடியலுக்கும் 6 ரூட்டுக்கும் 6. இந்த டயக்ராம்ல பாருங்க புரியும். இங்க பாருங்க ரெட் கலர்ல இருக்குது xylem, ப்ளூ கலர்ல இருக்குது phloem. xylem ஒரு ரேடியஸ், இந்த ரேடியஸ் தானே சொல்வீங்க எதுல வட்டத்துல. phloem ஒரு ரேடியஸ், xylem ஒரு ரேடியஸ், phloem ஒரு ரேடியஸ், xylem ஒரு ரேடியஸ், phloem ஒரு ரேடியஸ், xylem ஒரு ரேடியஸ், phloem ஒரு ரேடியஸ். xylemம் phloemம் ஆல்டர்னேட் ரேடியஸ், வேற வேற ரேடியை, ரேடியஸோட plural form தான் radii. ஓகே, டிஃப்ரெண்ட் ரேடியையில், ஆல்டர்னேட் ரேடியையில் xylem ஒரு பக்கம், phloem ஒரு பக்கம், xylem இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் வாட்சில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேடியையில் அரேஞ்ச் இருக்கிறது, அதான் அதுக்கு பேர் டயல். ஸோ ரேடியல் வாஸ்குலர் பண்டில் எதில், ரூட்டில். ஆர் ஞாபகம் வச்சுக்கலாம், ரூட்டில் ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ். அப்போது ஸ்டெம்மில் சார், ஸ்டெம்மில் xylemமும் phloemமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்கு. xylemமும் phloemமும் ஒன்று மேலே ஒன்று ஒரே ரேடியஸில் இருக்குது. In conjoint, joint இருக்கு பாருங்க, conjoint type vascular bundles, the xylem and phloem are jointly situated along the same radius of the vascular bundle. vascular bundle same radius la xylem and phloem arrange ஆகிருக்கு. Such vascular bundles are common in stems and leaves. So radial vascular bundle root la இருக்கு. Conjoint xylem and phloem ஒரே radiusல இருக்க vascular bundle stemலையும் leaf இலைகள்லையும் இருக்கு. The conjoint vascular bundles usually have the phloem located only on the outer side of the xylem. Xylem உள்ள நோக்கி இருக்கும், conjoint vascular bundleனாலே xylem உள்ள phloem வெளி நோக்கி இருக்கும். xylத்துக்கும் phloeத்துக்கு இடையில cambium இருந்தா secondary xylem secondary phloem இது ஃபார்ம் பண்றதுனால open vascular bundle dicot stem. cambium இல்ல அப்படினா அதுல உங்களுக்கு secondary growth வராது, closed vascular bundle monocotyledons. Okay. So with this we complete vascular bundles, vascular tissue system. இதுக்கு அடுத்த பார்ட் வீடியோல anatomy of dicotyledonous and monocotyledonous plantல root, stem, leaf இதெல்லாம் அடுத்த பார்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NCERT புக்கை வச்சு நம்ம டீச் பண்ணா கூட SCERT தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் QT எக்ஸாம், நீட் எக்ஸாம், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, so that நம்ம 1 million சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனலா சீக்கிரமே மாறணும்ங்கிறது தான் நம்மளோட கனவு. அந்த கனவு சீக்கிரமே நினைவாகிறதுக்கு உங்க ஹெல்ப் தேவை. Thank you.